இலங்கைக்கு தற்பொழுது அதிகளவான லம்போகனி கார்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக இந்தியாவில் உற்பத்தி செய்கின்ற மாருதி ஆல்டோ கார்களே இலங்கையில் புதிய கார்கள் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு விலையில் விற்கப்படுகின்ற இன்றைய இந்த காலகட்டத்தில் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான லம்போகனி கார்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இலங்கையர்கள் லம்போகனி கார்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு பெற்றவர்களாக மாறிவிட்டார்களா? உண்மையில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற இந்த லம்போகனி கார்களுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கின்றது? உண்மையில் என்னத்துக்காக இவ்வளவு அதிகளவான லம்போகனி கார்கள் இலங்கைக்குள் கொண்டு வரப்படுகின்றது? இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். வாருங்கள் வீடியோவுக்குள்ள போவோம். இலங்கையில் அண்மை காலமாக, அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் போர் பதட்டம் ஆரம்பித்த பிற்பாடு, இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹார்மோஸ் நீரிணை தற்பொழுது போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அல்லது போர் பதட்டத்துக்கு மத்தியில் ஹார்மோஸ் நீரிணை கூடாக பயணம் செய்வது ஆபத்தாக இருக்கின்ற இன்றைய இந்த காலகட்டத்தில் உலக ரீதியான விநியோக சங்கிலி என்று சொல்லப்படுகின்ற சப்ளை செயினில் இலங்கை தற்பொழுது ஒரு முக்கிய நாடாக மாறி வருகின்றது. ஒரு காலத்தில் அம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்து வந்த நேரத்தில் தற்பொழுது அம்பாந்தோட்டை துறைமுகம்தான் இலங்கையினுடைய இந்த சப்ளை செயினில் ஒரு முக்கியமான இடத்தினை பெற்றிருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதட்டத்தினை தொடர்ந்து கடந்த வாரம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு இத்தாலியிலிருந்து 14 லம்போகனி கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கார்கள் உண்மையில் இலங்கையர்களுக்காக இறக்குமதி செய்யப்படவில்லை. இந்த கார்கள் கட்டார், குவைட், சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற செல்வந்தர்களுக்காக இந்த கார்கள் தற்பொழுது அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மத்திய கிழக்கு நாட்டில் காணப்படுகின்ற போர் பதட்டத்தினை தொடர்ந்து இவ்வாறான பெறுமதியான கார்களை ஹார்மோஸ் நீரிணை ஊடாக கட்டார், குவைட் போன்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதால் தற்பொழுது இந்த கார்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இவை அம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து கண்டெய்னர்களில் பொதி செய்யப்பட்டு இவை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பொருட்களை ஏற்றி இறக்கின்ற மிகப்பெரிய விமானங்களில் இவை ஏற்றப்பட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இதற்காகத்தான் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு இத்தாலியிலிருந்து இந்த கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கார்கள் அந்த கார்களினுடைய மாடல்களுக்கு ஏற்ப 100 மில்லியன் இலங்கை ரூபாயிலிருந்து 500 மில்லியன் இலங்கை ரூபாய் வரை பெறுமதி வாய்ந்தது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஒரு காலத்தில் ஒன்றுக்குமே பிரயோசனமில்லை என்று சொல்லப்பட்ட அம்பாந்தோட்டை துறைமுகம்தான் இன்று உலகளாவிய சப்ளை செயினில் ஒரு முக்கியமான இடத்தினை பிடித்திருக்கின்றது. இந்த இறக்குமதி தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு வரி வருமானங்கள் எதுவும் உண்மையில் வரப்போவதில்லை. ஏனென்றால் இந்த கார்கள் உண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளில் தான் இந்த கார் பாவனைக்கு விடப்பட போகின்றது. இதனால் வரி வருமானம் எதுவும் இலங்கைக்கு கிடைக்காத பொழுதும் சில முக்கியமான பொருளாதார நன்மைகள் இலங்கைக்கு எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்பொழுது பொருட்களை ஏற்றி இறக்கின்ற ஒரு மையப்பகுதியாக இலங்கை விளங்குகின்றது. இதனால் கப்பல் சேவைகளுக்கான வருமானமும் அதனைத் தொடர்ந்து காக்கோ விமானங்களுக்கான வாடகைகள் அது தொடர்பான வருமானங்களையும் இலங்கை எதிர்காலத்தில் உழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த பொருளாதார நன்மையினை இலங்கை சரியாக பாவித்து கொண்டால் எதிர்காலத்தில் இந்த மார்க்கமூடாக தொடர்ச்சியாக இப்படியான பொருட்களை பரிமாற்றுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எதிர்காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு அதிலும் குறிப்பாக அந்நிய செலாவணியை உழைப்பதற்கு இந்த மார்க்கம் இந்த சப்ளை செயினில் இலங்கை ஒரு முக்கியமான இடத்தில் இருப்பது இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக பல நன்மைகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது. இலங்கைக்கு இவ்வளவு பெரிய தொகையில் லம்போகனி கார்கள் வந்ததை இட்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.